அப்படியே எனக்கு சின்ன வயசுக்கு போன மாதிரியே இருந்தது. வேற என்ன மாமா? ஆ, வேற என்ன? ஆ, நான் எப்பவோ சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அன்னைக்கு எனக்காக ஸ்பெஷலா கேசர் பேடா செஞ்சிருந்தீங்க. ம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மாமா நான் அழகா இல்லையா? ஆ, ஏன் வானதி இப்படி கேக்குற? ஆ, இல்ல அத பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அதான். நீ அழகா இல்லன்னு யார் சொல்லுவா? நீ ரொம்ப கியூட்டா அழகா டால் மாதிரி இருக்கு. மாமா நான் இன்னொன்னும் கேட்பேன். ஆ, கேளு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாது. அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன், நீ கேளு. உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கா? இல்ல கட்டாயத்தினால ஒத்துக்கிட்டியா மாமா? வானதி எதுக்கு நம்ம கிட்ட இப்படி கேக்குறா? சரி, நந்தினிய பாக்குற வரைக்கும் வானதி கிட்ட கொஞ்சம் விளையாடலாம். நந்தினிய பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையை சொல்லலாம். ஆ, ஆ, ஏன் வானதி அப்படி கேக்குற? இல்ல சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன் மாமா. நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? இல்ல வானதி, எனக்கு சுத்தமா இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்ல. அப்புறம் ஏன் மாமா ஒத்துக்கிட்டீங்க? பெரிய மாமா உங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட கேட்டப்பவே இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிருக்க வேண்டியதுதானே? பெரியவங்க அவங்களுக்குள்ளேயே பேசி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அப்ப போய் முடியாதுன்னு எப்படி சொல்றது? அதனாலதான் நான் உங்க இஷ்டம்னு சொல்லிட்டேன். என்ன உங்களுக்கு பிடிக்குமா மாமா? ரொம்ப பிடிக்கும். மாமா நீ என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டல மாமா, அது போதும் மாமா. எப்படியாவது நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். என்ன கார் நெட்டு இங்க கிடக்குது, யாரோடதான் இருக்கும்? ஒருவேளை அருள் மாமா காரோட நெட்டா இருக்குமோ? ஐயோ, மாமாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதே. இப்ப என்ன பண்றது? எப்படியாவது காரை நிறுத்தணும். போன் பண்ணுவோம். நம்ம பேசிட்டு இருக்க போறதே கொஞ்ச நேரம் தான். அதுல போன் அட்டென்ட் பண்ணி போன்ல யார்கிட்டயாவது பேசி நம்ம இருக்கிற பாதி நேரத்தை கழிச்சிடாத. பாருடா, நேத்து வரைக்கும் மேடம் என் மேல இருக்கிற கோவத்துல போனே எடுக்கல. இப்ப நான் போன் எடுத்தா கோவப்படுறாங்க. கோவப்படுற மாதிரி நீ நடந்துகிட்டதுனாலதான் நான் போன் எடுக்கல. ஆ, அதுக்கப்புறம் 1000 மன்னிப்பு நீ கேட்டதுனாலதான் நான் மன்னிச்சு உன்னோட போனை எடுத்தேன்.
நீ இப்போ என்ன சொல்ல வர? அதுக்காக பழி வாங்குற மாதிரி நான் இப்போ உன் கூட இருக்கும் போதே நீ போனை எடுத்து வேற யார்கிட்டயாவது பேசுவேன்னு சொல்ல வரியா? ஏய் ஐயோ, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலையே. அப்போ யார்கிட்ட இருந்து போன் வந்தாலும் நீ இப்போ எடுக்க கூடாது. ஏன்னா நான் உன்னை பாக்குறதுக்காக அவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். ஓகே ஓகே, நான் போன் எடுக்கவே இல்ல. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் போன் சைலண்ட்ல போடுறேன், ஓகேவா? அது நல்ல புள்ள அப்படிதான் இருக்கணும். குட் பாய். நீ எப்படி வந்தீங்க? உங்க உங்க கார் சக்கரத்துல இருந்து நட்டு கண்டு விழுந்துருச்சு மாமா. குடு வானதி. வானதி, எப்படி இந்த மாதிரி போல்ட் எல்லாம் கழண்டு விழுந்ததுன்னே தெரியல. இப்படி ஆக சான்ஸே இல்ல. வானதி, ரொம்ப தேங்க்ஸ் வானதி. உன்னாலதான் இப்ப நாங்க தப்பிச்சோம்.